நான் போய் வேலை ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். இங்கே இருடா. சார் வணக்கம் சார், ஏதாச்சும் வேலை கொடுங்க சார். உனக்கே பார்த்தா திருடனா இருக்கு, வேலை இல்ல போயா. வணக்கம் சார், வேலை ஏதாச்சும் கொடுங்க சார். எந்த வேலை கொடுத்தாலும் சரி சார். வேலை வணக்கம் சார். என்னையா இங்க வேலை ஏதாச்சும்? இந்த மூஞ்சிக்கா காலங்காத்தால உங்களோட பெரிய தொல்லையா போச்சியா. இங்க வியாபாரம் நடக்க பெரிய விஷயமா இருக்கு, இதுல உனக்கு வேற வேலையா? இந்த கதையை பாய்க்கிறீங்க, இதை நீங்க அதோட பைரவா, வேலை எங்கேயும் கிடைக்கலடா. என்ன திருடான்னு வேற சொல்றாங்கடா. வா வேற எங்கேயாவது போலாம்.
என்னுடைய இந்த நாய் இல்லைன்னா என்னுடைய 30,000 ரூபாயும் பறி போயிருக்கும். இன்னைக்கு நடத்த வேண்டிய ஷூட்டிங்கே நடத்த முடியாம ஆயிருக்கும். இந்தா இத வச்சுக்க. பணம் வேண்டாங்க, ஏதாவது வேலை கொடுங்க. இல்லப்பா பரவாயில்ல வச்சுதா. இல்லைங்க, பணமா வேண்டாங்க, ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஓ வேலைதான் வேணுமா? ஆமாங்க. அப்ப என் கார்ல ஏறு. ஹலோ, பிரசாத் இருக்காரா? ஆமாப்பா, டைரக்டர் பிரசாத் தான் கேக்குறேன். புறத்தாச்சா? ஏன் வீட்டுக்கு தானா? ஓ அப்ப நான் பார்த்து பேசிக்கிறேன். ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? கண்ணன். ஹாய் ஹாய் பிரசாத். குட் மார்னிங். ஹலோ உனக்கு தான் போன் பண்ணேன், நீயே வந்துட்ட. முருகா கொஞ்சம் காஃபி எடுத்து வா. யார் சார் இவரே? அட அத சொல்லதான்ப்பா உனக்கு போன் பண்ணேன், நீயே வந்துட்ட. இன்னைக்கு நம்ம ஷூட்டிங் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த நாயோட தயவு தான். அப்படியா? காலையில ஒரு இன்சிடென்ட் பிரசாத். பேங்க்ல 30,000 ரூபாய் டிராப் பண்ணிட்டு வெளியில வந்தேன். வண்டி எடுத்தேன். ஒரு திருட்டு பையன் அதை எடுத்துட்டு ஓடிட்டான். சும்மா விரட்டுன்னு விரட்டி அந்த திருட்டு பையில மடக்கி அந்த பேங்க் இங்க கொண்டாந்துருச்சு இந்த நாய். இந்த நாயை சாதாரண நினைச்சிடாத, வெரி பிரில்லியன்ட் நாய். சார் காபி சார். அப்படியே ஒரு தட்டுல கொஞ்சம் பால் கொண்டாப்பா. கொண்டாடுறோம். ஹேபிட் பிரசாத், எடுத்துக்கப்பா. பிரசாத், உங்களை போன் பண்ணி வர சொன்னதுக்கு முக்கிய காரணமே இந்த நாயை பத்தி சொல்லத்தான். ஏன்பா இது பால் சாப்பிடாதா? சாப்பிடுங்க சார். பைரவா, பாலக்குடி. ஏப்பா நீ சொன்னாதான் பால் குடிக்குமா? ஆமா சார், நான் சொன்னதான் செய்யும். அந்த மாதிரி நான் பழக்கிட்டேன். ஓஹோ, அப்ப நீ என்ன சொன்னாலும் செய்யும் இல்லையா? இங்கே செய்ய சொல்லு பார்க்கலாம். பைரவா, ஒரு திருடனை பார்த்து பதுங்கி வந்து எப்படி பிடிப்ப? அதுக்கு அவர் நன்றி சொல்றாரு, நீ எப்படி நன்றி சொல்வ? உனக்கு கால்ல அடிபட்டு போச்சு, எப்படி வருவ? போதும் உட்கார். வெரி குட் வெரி குட், ரொம்ப பிரமாதம் சார். இதே ஹீரோவா வச்சு நாம ஒரு படம் எடுத்தா என்ன? இப்ப நான் எடுக்க போற இந்த படத்துல இந்த டாக் யூஸ் பண்ணிடுமா? ஷூர், உடனே அக்ரிமெண்ட் போட்டு செக்க கொடுங்க. ஓகே. அண்ணா, இன்னையில இருந்து உனக்கு நல்ல நேரம் தான். இனிமே உனக்கு சுக்கிரவாசம் ஆரம்பம்பா. பூஜைக்கு வேண்டியது ஏற்பாடு பண்ணுங்க. ஐயா நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்ல சொன்னாரு. நீங்க ஷூட்டிங் போகணும், பாத் ரெடி, குடிக்க வரீங்களா?
கடமையை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்தாச்சு. என் மனசுல இருந்த எதிரிகளை படமா வரைஞ்சிட்டு சமயம் பார்த்து ஒழிச்சு கட்ட வேண்டியதுதான். அம்மா, உங்க சத்தியத்தை நான் மறக்கல. அது என் நெஞ்ச தட்டிக்கிட்டே இருக்கு. பைரவா, ஷூட்டிங்க்கு நேரம் ஆயிடுச்சு, வா போலாம். எல்லாரும் சாச்சா ஷூட்டிங் பேக்கப் ஆனதும் சீக்கிரமா வந்துருங்க. இல்ல சார், பிரேக் டைம்ல பைரவனை ஒழுங்கா கவனிச்சுக்க. சரி சார். ஓ சரி. ஜெயராஜ் சார், நெக்ஸ்ட் மந்த் டேட் கொடுத்தல? ஆமா சார். அதை கேன்சல் பண்ணிட்டு. ஏன் சார்? ஹிந்தி படத்தை கொடுத்தாச்சு. ஓ கட்டிப்பொடி அடங்கியாச்சு நானாச்சு. ரெடி பண்ணி சொல். சரிங்க. சுந்தரு அண்ணா, கையில என்னது கணக்கு? என்ன என்னடா கணக்கு? பிறக்கும் போது கையில பேப்பர் கொண்டு பிறந்துட்டீங்க. சரி சரி, இன்னைக்கு மத்தியானம் யாரோ இருக்கு என்ன வேணும் லிஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த கணக்கு தானே இது. சரி படி பாப்போம். டைரக்டர், ப்ரொடியூசர், கேமரான் அவங்களுக்கு வீட்டுல இருந்து சாப்பாடு, ஹீரோவுக்கு மவுண்ட் ரோட் கஜேந்திர விலாஸ்ல இருந்து மட்டன் குருமா, அம்ஜிக்கரை அம்பாஸ்டோர்ல இருந்து சப்பாத்தி, வீட்டுல இருந்து ஐஸ் வாட்டர். அப்புறம் ஹீரோயினுக்கு திருப்பத்தூர் முனியாண்டி விலாஸ்ல இருந்து சிக்கன் ஃப்ரை, சிக்கன் மசாலா, மாயாவரம் பால் பண்ணையில இருந்து அவங்க அம்மாவுக்கு 1/2 கிலோ பால் கோவா, புலுலகான் ஹோட்டல்ல இருந்து நம்ம பைரவனுக்கு சிக்கன் 65 வேணுமா? என்னடா ஒன்னும் புரிய மாட்டேன். மகாலிபுரம் ஹோட்டல் இல்ல சார், ஹோட்டல் இதுல இருந்து சார். சரி சரி, சரியா போச்சு. மவுண்ட் ரோட்ல இருந்து மாதா வரைக்கும் இந்த லிஸ்டே இருக்குது. அம்மாவுக்கு 2 காரு, எதரா போய் வாங்குறது? சரி, இந்த சிக்கனை கட் பண்ணிட்டு மீதெல்லாம் வாங்கிட்டு வா சார். ரொம்ப கோவப்படுவோம். ஓயா, நான் பாத்துக்கிறேன். ஆமா, நேற்று கமிஷன் ஓவர் என்னாச்சு? உங்க தனியா உங்களுக்குன்னு தனியா எடுத்து சார். இந்த கதையை வேணாம். நேற்று கமிஷன் கமிஷன் சாயந்தரம் வந்தாலும் இல்ல ஒரு சீட்டை கிழிச்சு போடும். அதெல்லாம் கச்சிதமா வந்து சார். குழந்தைங்க பால் ஊட்டி எடுத்துக்கோ. பைரவன் ரெடி. இப்ப என்ன சீன் எடுக்க போறீங்க? நெக்ஸ்ட் சீன் வந்து நம்ம பைரவனுக்கு கால் இழுத்துக்குது. அது வந்து ஒவ்வொரு வீட்டுக்காக போய் சாப்பாடு கேட்குது. யாருமே போட மாட்டேன்றாங்க. அது வரைக்கும் போதும். ஐயோ, ரொம்ப சிம்பதி சார். அப்ப எடுக்கலாமா? டேக். நாளையில ஒரே எடுத்தாரு பாப்பா. நாளைங்க சாப்பாட்டு வந்துட்டியா? போப்போ. கட் கட். குமார் ஓகேயா? எனக்கு ஓகே சார். பிரேக். சிக்கன் எங்கடா? வந்துட்டாங்க சார். தலையை தட்டுவேன். ப்ரொடக்ஷன் கூப்பிடுறோம். ப்ரொடக்ஷன் யாருப்பா? சீக்கிரமாப்பா. என்ன சார்? எங்க சார் சிக்கன்? மேனேஜர். என்ன சார்? எங்கயா சிக்கன்? சுந்தர் சார், சிக்கன் எங்கடா? மறந்துட்டேன் சார். மறந்துட்டானா சார்? மறந்துட்டானா சார்? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் ஒரு சிக்கன் இதை போய் மறக்கலாமா சார்? நான் எப்படி சார் உங்களை சமாதானம் பண்ணுவேன்? என்ன சார் உங்களோட பெரிய தொல்லையா போச்சு? இருங்க, போய் நான் சமாதானம் பண்ணிட்டு வரேன். ஏதோ தப்பு நடந்து போச்சு. இன்னைக்கு சிக்கனை மறந்துட்டாங்க. ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி சீனை முடிச்சு கொடுத்துருவோம். ஷார்ட் ரெடியா? ரெடி. போலாம் சார்.
அதனால 2 லட்சம் ரூபாய் செட்டு போட்டு வேலை போச்சையா என்ன பண்றீங்களா போங்க. என்ன பைரவன் செட்டு சரியில்லைன்னு ஷூட்டிங்க கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டியாமே ஃபீல்டுல அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். ஒரு படம் உருவாடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது ப்ரொடியூசருக்கு தான் தெரியும். எல்லாம் உன்னாலயா? வாங்க உட்காருங்க. வணக்கங்க. உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். எனக்கு பைரவன் கோச்சிக்கிட்டு வந்துருச்சுங்க, கொஞ்சம் சொல்லுங்க. அப்படி இனிமே நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஏதோ கோவத்தோடு செஞ்சிருச்சு. ஆனா சுட்டு முட்டு புதுசா போட்டுங்க சார். யோ எல்லாம் உன்னாலயா? நீ பேசாம இருந்தா அதுவும் பேசாம இருக்கு. எல்லாம் உங்களுக்காக தான் சார். அரஞ்சனா பைரவனுக்காக செட்டை ரிச்சா போட்டுருக்குங்க. முதல்ல என்ற பாட்டை கேளுங்க. புரியாதவன் புதிரானவன். கிராமத்தை எடுத்து லெட்டர் எழுதிருக்காங்க. என்ன எழுதிருக்காங்க? திருவிழாவுக்கு நாள் குறிச்சிட்டாங்களா, உங்களை உடனே புறப்பட சொல்லி எழுதிருக்காங்க. அங்க தங்கறதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை பண்ணு. பண்ணிட்டேன். நீங்க போனீங்கன்னா எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கும். வர வர நீ ரொம்ப புத்திசாலி ஆயிட்டு வர. உங்களோட சேர்ந்துட்டேன். இழைக்காத. நம்ம ஊருக்கு வந்தானுங்க. இப்படிதான் இங்க 10 நாளைக்கு அடிச்சுட்டு கிடப்பாங்க. రాయగడా తీసుకో తీసుకో. ఏమరాది గొడవ? புது இடத்துல கலெக்ஷன் டல் అయిపోయిందిరా. வர வர நம்ம தொழிலுக்கு மரியாதையே లేదురా. ఇప్పుడు நாட்டுல லஞ்சமு ஒழுங்கு பெரிய போయింది. இதெல்லாம் நாம சாட்டல் அடிச்சிட்டோம்னா ஜனங்களுக்கு நம்ம பேர்ல ஒரு பயம் இருந்துச்சு, ஒரு பக்தி இருந்துச்சு, பணம் தள்ளி கொட்டினாங்க. ఇప్పుడు கலெக்ஷன் டல் అయిపోయింది. ఏమరా చేస్తాం? சாட்டையில அடிக்கிறத விட்டுட்டு வேற ஏதாவது அடிச்சுக்கிட்டா டబ్బு நிறைய கிடைக்கும். வேற ஏதாவது அடிச்சுக்கிறது. வெங்கையா ஏமரா சைக்கிள் செயின்ல கொட்டிக்கிட்டானு நிமிரு. சைக்கிள் செயின் உடம்ப பாரு. அரே புத்து, சைக்கிள் செயின்லாம் தேர்தல் டயத்துல பெரிய மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது நாம அடிச்சு கூடாது. ஏமரா ஓகே சின்ன யோசனை. காலகாலத்துக்கு நம்மளே சாட்டி அடிக்கிறது விட்டுட்டு ஒரு பெரிய புள்ளியா பார்த்து அவனை அடிச்சுட்டா உடனே டப்ப பார்த்துலாம் சோதா மகனே. அப்படி చేస్తే వెళ్ళిపోతాం. வெங்கையா உன் பிள்ளைக்கு மூளையே வந்து போయింది. ரோடு ஐயா அது புள்ள இல்ல, புள்ள பூச்சி. கையில சாட்டை இல்லாம தனியா வந்தா முகமுடி திருடான்னு போலீஸ் புடிச்சுக்கோ. என்னது நீங்க சொன்ன புள்ள பூச்சி? திருப்ப பாரு, பிஞ்சு போன செருப்பு மாதிரி. நீ எவ்வளவு? ஆமா செருப்பு எனக்கு எவ்வளவு வசதி? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. என்கிட்ட சொல்லாம வேற எவன் சொல்ல போறேன்? இத பாரு, அனாவசியமா என் விஷயத்துல தலையிடாத. உன்னை கட்டிக்கிற போறவனா உன் விஷயத்துல தலையிடாம வேற யார் தலையிடுவா? எப்படி குடும்பத்தை பாருங்க. இங்க நாகராஜங்கிறோம் யாரு? ஏயா திருவிழு முடிக்கிறீங்க? உங்க யாருக்கும் தெரியாது? தெரியுமுங்க. கிராமத்து எல்லையில காவலுக்கு இருக்கிறாருங்க. ஆமாங்க. பிரிட்டிஷனா? என் பேர்லையா? இருக்கவே இருக்காது. வேற யாராவது இருக்கலாம். இந்த ஊர்ல நாகராஜன் உங்களை தவிர வேற யாரும் இல்ல. ஆதாரம் இல்லாம எங்க டிபார்ட்மெண்ட் யாரையுமே சந்தேகப்படாது. எங்க சந்தேகத்தை போக்க வேண்டியது உங்க கடமை. உங்க சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது என் கடமை. வாங்க ஊருக்குள்ள சார். கமா. இந்த ஊர்ல எங்க தெய்வத்துக்கு அடுத்தபடியா இவரதாங்க அவங்க கும்பிடுறோம். ஆமாங்க. ஏன்பா தப்பாவோ தவறாவோ உங்ககிட்ட எப்போது நடந்திருக்குன்னா? கொலையா? இங்கதான் தர்ம பிரபு
இவ்வளவு போய் யாரையும் தப்பா சொல்ல முடியுங்களா? நீங்க தான் பெரிய கொடைவிழலாச்சே. போறாங்களா? மாணிக்கண்ண, என்ன பத்தி எவனோ முட்டை பெட்டிஷன் போட்டிருக்கானே. உங்களை பத்தியா? இன்னைக்கு பூரா இவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவர் இந்த ஊருக்கு செஞ்சிருக்கிறது 1 2 மொத்தத்துல இவரு தங்கத்துல பதிச்ச வைரம். நாகராஜன், உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டேன். எங்க சந்தேகத்தை தீர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாங்க. ஆராய்ச்சி சீக்கிரம் எல்லாம் கொண்டு போய் டிக்கில வச்சு போட்டு. சார், வண்டி ரெடி, பெட்ரோல் பிடிச்சாச்சு, சாமான்லாம் எடுத்து வச்சாச்சு, சூட் கேஸ் எடுத்து வச்சாச்சு, கிராமத்துக்கு புறப்படலாம் சார். ஜெயராஜ், எந்த புது படத்துக்கும் ஒத்துக்காத, கால் ஷீட் கொடுக்காத, நான் வந்து பாத்துக்கிறேன். நான் வரத்துக்கு லேட்டானால் ஆகும், வீட்டை பத்திரமா பாத்து. ஓகே சார், யூ டோன்ட் வரி சார். இங்கிலீஷ் வேற வா. வாடா பைரவா. என்னையா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? என்ன கேக்குறீங்க? நேத்து ராத்திரி கூட என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு போனான். எப்படித்தான் செத்தானோ தெரியல. அட, பாம்பு கடிச்சுதான் செத்துருப்பான். அட போலையா, பாம்படி செத்துட்டான், பாம்படி செத்துட்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, அந்த பாம்பு அடிக்கிறதுக்கு யாருக்குமே துணிச்சல் இல்லையா? நல்ல சிவா, அந்த பாம்பு அடிக்கிறது சாதாரண விஷயமா என்ன? உங்களை மாதிரி தொடரடிங்க இருக்கிறதுனாலதான் அவன் மாலை கட்டிட்டு இருக்கிறான். நீங்க ஒண்ணு என்ன வந்த விலை கொடுத்து வாங்குறீங்க? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏன் அப்படி நடுங்குறீங்க? நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா அவனால என்ன செய்ய முடியும்? இப்படி தலையாட்டம் மட்டும் போதாதியா? என்னோட எத்தனை பேர் வர்றீங்க? இப்பவே அவனை காட்டி கொடுக்குறான். அண்ணே, நமக்கே வீண் வம்பு. பேசாம நாம வேலையை பார்த்துட்டு நாம போவோம். அவன் எப்படியோ போகட்டும். ஆமா, நமக்கு ஏன் இந்த வம்பு? நம்ம வேலையை பார்ப்போம். சொன்னா கேட்க மாட்டாரே, வாங்க நம்மளும் போலாம். எனக்கு தெரியும்டா, நீங்க தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டும் போதே வேளாண்மை மீன் மாதிரி நழுவிடுங்கன்னு. இருக்கட்டும், இதுக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன். வர இந்த ஊரே கெட்டு குட்டிக்க வரா போச்சு. என்னப்பா வரும்போதே ரொம்ப கோவமா வரீங்க? என்னம்மா, நேத்து தான் அந்த நாகராஜன் மேல பெட்டிஷன் கொடுத்து போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்குது. இன்னைக்கு பெட்டிஷன் கொடுத்தவன் பணமா கிடக்கான். இந்த வரமா, இதுக்கு ஒரு முடிவு வட்டி ஆகணும். வேண்டாம்ப்பா, இந்த ஊரே அவனை பார்த்து ஊழியா இருக்கும்போது உங்களுக்கு ஏன் வம்பு? இப்படியே போயிட்டு இருக்குன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட கதி நமக்கு ஏற்படாதுன்னு என்னமா நிச்சயம்? இந்த பாரு, அவன் எங்க பாம்பை மறைச்சு வச்சிருக்கிறான், எப்படி சாகடிக்கிறாங்கிற நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்பவே போய் அவனை புடிச்சு புடிச்சு வந்துடுறேன் பாரு. இல்லங்கப்பா, அந்த நாகராஜன் ரொம்ப பொல்லாதவன். நானும் உங்க கூட வரேன். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எனக்கு யாரு பார்த்தோன? அம்மா, நீ கவலைப்படாதம்மா. அப்படியே எனக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீ தினம் வணங்குறிய மகமாயி அவன் உனக்கு துணையா இருப்பாம்மா. தைரியமாயிரம்மா, தைரியமாயிரு. அப்பா, பக்கீர் என் பேரன் வந்தாலும் வந்தா சமைச்சு கொட்டி கொட்டி என் உசுறு போகுது. கல்யாணத்தை பண்ணிக்கிறானா, பண்ணி தொலைச்சுக்கிறானா, என் உசுறு எடுத்துக்கிட்டு இருக்கிறான். பாட்டி, என்ன நான் இல்லாத போது நீ இப்படிதான் திட்டிட்டு இருக்கிறியா? நீ உன் அந்தஸ்து பொண்ணு கிடைக்கிறதுக்குள்ள நான் கண்ண ஓடிடுவேன் போல இருக்குது. யாரு நீயா? வெள்ளக்காரன் இந்த நாட்டை விட்டு போய் 34 வருஷம் ஆகுது. ஜமீன்தாரர்களை ஒழிச்சாச்சு, ராஜாக்களை ஒழிச்சாச்சு, 2-3 மந்திரி சபைகளையும் ஒழிச்சாச்சு. உன்னை இன்னும் ஒழிக்க முடியல. அநேகமா இன்னும் 2-3 மந்திரி சபைகளை கவுத்துட்டு ஜனாதிபதி ஆட்சியை பார்த்துட்டு தான் நீ போக போல் இருக்கு. சிரிப்பு. பாட்டி, தாத்தா அவருடைய மரண வாக்குமூலத்துல என்ன எழுதியிருந்தாரு ஞாபகம் இருக்குதா? அவரு கையெழுத்து யாருக்குடா புரிஞ்சுது? எனக்கு புரிஞ்சுதே. எழுதியிருந்தாரு, வேற புள்ள நீ கல்யாணம் பண்ணிக்கும் போது நல்ல பெரிய இடமா பார்த்து பண்ணிக்க. இப்படிதான் நான் ஏமாந்து போய் உங்க பாட்டியை கல்யாணம் கட்டிக்கிட்டு அப்புறம் அந்த கும்பலையே எங்க வீட்டுல உட்காந்து தின்னே என்ன சாகடிச்சாங்க. இந்த சாவுக்கு அந்த கும்பலை தவிர வேற யாருமே பொறுப்பு இல்லைன்னு விளம்பரமே கொடுத்திருந்தாரு. அந்த விளம்பரத்துக்கு நான் தானே காசு கொடுத்தேன். நீ சும்மா அவரை கிண்டல் பண்ணாது. நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு வர போற மாமனார் பெரிய வசதி படைச்சவராதான் இருக்கணும். என்னோட கல்யாணத்துக்கு MS விஸ்வநாதன், சங்கர் கணேஷ், இளையராஜா 3 பேரும் ஒரே மேடையில கச்சேரி வாசிச்சாங்கன்னா என்ன நடக்கும்? தண்டதான் நடக்கும். வாயா தரகர, புதுசா பொண்ணுங்கன்னு எதனா கொண்டு வந்திருப்பீங்க? இப்ப கூட ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கேன். பேரு குஞ்சிடும். வீட்டுல செல்லமா குஞ்சு குஞ்சுன்னு கூப்பிடுவாங்க. குஞ்சுனாலும் பொண்ணு கிளி குஞ்சு, பாக்குறதுக்கு குயில் மாதிரி இருக்கும். கிளி குஞ்சு குயில் மாதிரி இருந்த சைக்காதியா, குரல் தாயா அப்படி இருக்கணும். நீயும் ரசனையும். ஏயா பொண்ணை பத்தி இவ்வளவு தூரம் சொல்றிய, அந்த குடும்பத்துல என்ன தேடும்? அவங்க அப்பங்கிட்ட கறக்கிறதுக்கு என்ன இருக்குது? 2 எருமாடு இருக்க. 3ஆவதா நீயும் போய் படுத்துக்க.
ஏங்க நம்ம அரக்காணி பொண்ணு இருக்காளே அவளை கட்டிக்கப்படாது. அருக்காணி மகளுக்கு அவங்க அப்பா அரக்காணி நிலம் கூட எழுதி வைக்கலையே. ஏன் தம்பி இந்த அலமேலு? இனிமேலும் அலமேலுன்னா அரைவேன். அலமேலு பரவாயில்லையா? அவங்க அக்கா அதுக்கு என்ன குறை? எதுவும் குறைச்சல்ல, புருஷன் கூட குறைச்சல்ல, 2-3 இருக்குதான். நம்ம சம்பந்தம் பொண்ணு. ஐயோ அது ஆணும் இல்ல பொண்ணும் இல்ல அதுவும் இல்ல, சம்பந்தம் இல்லாம பேசாத நீ. ஏங்க வர பொண்ணையும் வேண்டாம், நீ கடைசி எங்க போய் விடுவ? எங்க போய் சேரணுங்கிறது எனக்கு தெரியும். நம்ம தாத்தா பரம்பரை என்ன, தப்பு பண்றவங்களை மரத்துல கட்டி வச்சு சவுக்கால் அடிக்கிற பரம்பரை. எனக்கு அப்படி ஒரு பரம்பரை தான் வேணும். அதை நானே தேடிக்கிறேன். நான் வரேன். தெரு தெருவா பிச்சை வாங்கி ராமாரி அந்த திருப்பதிக்கு போட போறோம் கிருஷ்ணாரி. திருப்பதிக்கு பிச்சை போட்டா ராமாரி அந்த திருமலையாங்கடனும் தீரும் கிருஷ்ணாரி. பொண்ணு சின்ன பொண்ணு, ரொம்ப அழகா இருக்குது. இந்த அழகுக்கு பெரிய பணக்கார வீட்டுல பிறந்திருக்கணும். இது தலையெழுத்து, சொம்ப தூக்கி பிச்சை எடுக்குது. இந்த பிச்சை திருப்பதிக்கு போய் சேர வேண்டியதுங்க. போய் சேருதா சேரலையான்னு நாங்க என்ன பின்னாலேயே சுத்திக்கிட்டு வந்து பாத்துக்கிட்டா இருக்க போறோம்? அதானே, நீ தாராளமா பொய்ய சொல்லு, உன்னை யாரும் கேட்க முடியாது. சும்மா நிறுத்தியா? உனக்கு எதுக்கே இதெல்லாம்? இப்படி தாண்டா இந்த நாட்டுல எதை கேட்டாலும் உனக்கு ஏண்டா இதெல்லாம், உனக்கு ஏண்டா இதெல்லாம் சொல்லி வாயை அடைச்சு போடுறீங்க. இப்ப நாட்டுல ஏதோ நடக்குது, வாயை திறக்க முடியல. ஏமா உங்களுக்கு எல்லாம் எந்த ஊருமா? என் நைனா குண்டூரு, எங்க அம்மா நெல்லூரு, நான் தஞ்சாவூரு. அதென்ன அப்ப குண்டூரு, அம்மா நெல்லூரு, நீ மட்டும் தஞ்சாவூரு? என் நைனாவும் அம்மாவும் தஞ்சாவூர்ல பிச்சை எடுக்கும் போது நான் அங்க பிறந்தவன். பிச்சை எடுத்தாலும் எடுப்பாங்களே தவிர புள்ள பெத்துக்கிறத குறைச்சிக்கவே மாட்டாங்க. ஏமா இதை தவிர உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கும் கையில வேற தொழில் இருக்கா? இருக்குங்க. எங்க அம்மா தப்பு, எங்க நைனா சோக்கடி. அவ்வளவு ரோசக்காரர் உங்க அப்பா. கேட்டுக்கடா, உங்க அம்மா தப்பு பண்ணா இவங்க அப்பா சவுக்கார அடிப்பானா. உங்க அப்பனும் தான் இருக்கானே, உங்க அம்மாவை கண்டா அப்படியே நடுங்கிட்டு. ஐயோ நான் அந்த மாதிரி சொல்லிங்க. எங்க நைனா இப்படியே மணி அடிச்சுக்கிட்டு சவுக்கால உடம்புல அடிச்சுக்கிறவரு. எங்க அம்மா தப்பு அடிக்கிறவங்க. கல்லூரி மகள் கொடுத்துருந்தோம்ல நீ? அட ஆமையா, இந்த சாட்டையால உடம்பெல்லாம் அடிச்சுக்கிறாங்க, அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க. ஊரை விட்டு ஊரு வந்தே ராமாரி உங்ககிட்ட பிச்சை வாங்கி கிருஷ்ணாரி. கொஞ்சம் உயிருக்கு அழகப்பா, கொஞ்சம் நான் செத்தாலும் பரவாயில்லடா, உன்னை பழி வாங்க எனக்கு ஒரு வாரம் இருக்குடா. கேள்விப்பட்ட உன் பொண்ணுக்கு வீரம் வந்ததாமே, அவளுக்கு நான் யாருன்னு நிரூபிக்கிறேன். என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களப்பா? அப்பா தனியா போகாதீங்க, தனியா போகாதீங்கன்னு சொன்னேனே, கேட்டீங்களா? இப்ப என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களாப்பா? பேசுங்கப்பா. அப்பா இந்த ஊரே ஊமையா இருக்குன்னு சொன்னேனே, கேட்டீங்களாப்பா? இப்ப நீங்களே ஊமை ஆயிட்டீங்களாப்பா? பேசுங்கப்பா. அப்பா பேசுங்கப்பா.
அப்பா அப்பா பேச மாட்டீங்களா? அப்பா பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. ஊருக்கே படி அளக்கிற ஆத்தா உனக்கு துணை இருப்பான்னு சொன்னீங்களே, இப்ப எனக்கு உங்க துணை கூட இல்லாம பண்ணிட்டாரு. தாயே, உன்னையே நம்பி உன் சன்னதியே சுத்தி சுத்தி வந்த எனக்கு நீ தந்த பலன் இதுதானா? நீ மாறி மாகாளின்னு 1000 அவதாரம் எடுத்திருக்கியே, அந்த நாகராஜன் பண்ற அட்டோழியம் உன் கண்ணுக்கு தெரியலையா? அவனால கலங்கப்பட்ட எத்தனையோ பெண்களோட கதறு உன் காதுல விழலையா? டேய் நாகராஜா, இந்த ஆத்தா சாட்சியா எங்க அப்பா பணத்து மேல ஆணையிட்டு சொல்றேன்டா, உன் உயிரை பறிக்காம என் உயிர் போகாதுடா. என்னடி ஊரை கூட்டி மோடி காட்டுறியா? நாகராஜா, உன் அட்டூழியத்துக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன்டா. என்னடி செய்வேன்? நான் தாண்டா காவல் தெய்வம். நீயா?
நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டோம். இப்ப உடம்பு எப்படி இருக்குது? பரவாயில்ல. ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் உங்களை பத்தி தான் பேசுறேன். நாகராஜனை தட்டி கேட்க நம்ம ஊருக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. அதோட தம்பி, ஏற்கனவே தாயை இழந்துட்டு நிக்கிற பொண்ணு தகப்பனையும் இழந்துட்டு அனாதையா நிக்கிறத பாக்குறப்ப ரொம்ப வருத்தமா இருக்குது. இதே கேட்டுதான் எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்டது. மரியாதையை கற்றுக் கொடுங்க. கற்பழிந்த பெண்கள் உன் கொடுமைக்கு பயந்து குளத்துல விழுந்து செத்த மாதிரியும், உன் துன்பத்துக்கு பயந்து தூக்கு போட்டு செத்த மாதிரியும் 10ஓட 11 என்ன சேர்த்துடாதடா. என் கொட்டத்துக்கும் கும்மாளத்துக்கும் முடிவு கட்டல. என் பேரு மங்கம்மா இல்லடா. மங்கம்மாவை பார்த்து பத்திரமா அனுப்பி வைங்கடா. லட்சுமி, என்னங்க? திருவிழாவுக்காக நகையெல்லாம் கோயிலுக்கு வருது. அது அம்மனுக்கு சாத்திட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரிங்க. அப்ப வரட்டுமா? என்ன தர்மதத்தா, அதையெல்லாம் வந்துட்டாவே. நாகராஜா, நீ ஊருக்குள்ள 1000 பேர் கிட்ட விளையாட 1000 கண்ணுடையவன். இவங்கிட்டே விளையாண்ட வாழ்க்கைக்கு முடிவு ஏற்பட்டுடும். இப்ப நீயா இங்க வரல, உனக்கு நீங்க வரல, அவன் நீங்க வர வைத்திருக்கான். நாகராஜா, நீ செய்த கொலையை கொள்ளி ஒன்னா விட்டா அட பாவி, உன் ஆசைக்கு இறங்க மறுத்த ஊமை கொண்ட உயிரோட வச்சு இருக்கியே, அதை இந்த ஆட்டம் பார்க்கவே இருக்கியா? நகைக்காக ஆசைப்பட்டு நாட்டாமக்காரனுடைய பட்ட குழந்தை பொண்ணியே, அது இந்த அம்மனுக்கு தெரியாது நினைக்கியானா? கடவுள் வாங்கி கட்டையா பணத்தோட வந்தவரு கழுத்து நிறுத்தி பொண்ணியே, அது இந்த அம்மனுக்கு தெரியாது நினைக்கியானா? நாகராஜா, இத்தனை நாள் அநியாயத்தை அக்கிரமத்தை பண்ணிக்கிட்டு இருந்த இனிமே அவ பொறுத்து மாட்டாரா? எத்தனையோ பொண்ணுகளுடைய கழுத்த மொட்டையாக்குற, இப்ப இவன் கழுத்த மொட்டையாக்க பாத்தியா? நாகராஜா, அவ கழுத்துல இருக்கிறது நகை இல்ல, மொட்டை அவ கழுத்து போட்டு அந்த நகையை நாசமா மாறி உள்ள போட்டிருந்தா. இதுவரைக்கும் எத்தனையோ பேருக்கு ஏமாக இருந்தேன், இப்போ இவன் தான் அவளுக்கு ஏவே. கண்ணா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற? எப்போ இதாண்டா உனக்கு வேலை? கண்ணா, அப்பா கோயிலுக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுது, சீக்கிரமா போய் பாத்துட்டு வாப்பா. இருமா, நாய்க்கு பால் வச்சிருக்கேன், குடிக்க வச்சுட்டு போறேன். இப்ப இது முக்கியம் இல்லடா, அப்பாவை போய் பாத்துட்டு வாடா. போமா, உனக்கு எப்பவுமே நாய் கண்டாலே பிடிக்காது. சரி சரி போறேன், வைரவா வா போலாம். சீக்கிரமா பாப்பா. அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளுமா? இந்த நாகராஜை இப்படி
இப்படித்தாண்டா கொல்லுவான். இந்த வாழ்க்கை நீடிக்காதா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு எனக்கு ஒண்ணு சேருவாங்க. அப்படி பதில் சொல்லித்தாண்டா. ஓடி வருது. அப்பவே அந்த நாகராஜ அழுந்து பாம்பு புத்திர தள்ளி கொண்டுட்டானுங்க. அப்பாவை கொண்டுட்டாங்க. அம்மா எந்திரிங்கம்மா, எந்திரிங்கம்மா. அந்த கொலைக்காரங்க வந்துட்டாங்கம்மா. வீட்டுக்கு தீ வச்சுட்டாங்கம்மா. அம்மா கண்ணா, தம்பி தம்பி என்ன ஆச்சு உங்களுக்கு? அந்த நாகராஜ பொறுமைக்கு கடைசிய பலியானது அந்த நல்லசுமா இருக்கட்டும். இனிமே இந்த மாதிரி சம்பவம் கிராமத்தை நடக்காது. ஆசைப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. பொறுப்பையா இருந்து எங்க நம்பிக்கை வீடு போகல. இந்த கிராமத்துக்கு விடிவார வந்த தம்பி. அப்ப நாங்க வரோம் தம்பி. பரவாயில்லையே, இன்னைக்கு எழுந்ததும் மகாலட்சுமி முகத்தில் முடிச்சிருக்கேன். ஏய், நீதி காலத்தை முடிச்சுட்டு போறது. ஊரை விட்டு ஊரு வந்து ராமாரி, உங்ககிட்ட பிச்சை வாங்கி கிருஷ்ணாரி. ஊரை விட்டு வரதுக்கு மாத்திரம் ராமாரி, என்கிட்ட பிச்சை வாங்கறதுக்கு கிருஷ்ணனா? இப்படியே கடவுளுக்குள்ளேயே சட்டம் முட்டி விட்டுருவீங்களே. ஏமா பாக்குறதுக்கு மூக்கும் மொழியுமா நல்ல அம்சமாவே இருக்கிற உனக்காம ஆண்டவன் இந்த கதையை கொடுத்துருக்கான். என்ன செய்யறது? அப்படியே ஆமா, உன்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஒரு கும்பலே வந்திருக்கோம். கும்பலேன்னா யாராரு? நைனா, பாவையா. ஆமா, சும்மா ஆம்பளைங்க பேரா சொல்லிட்டு வரைய. உன்ன மாதிரி அம்சமா இன்னும் யாராவது வந்திருக்காங்களா? நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்படியா? இன்னும் எத்தனை நாள் இந்த ஊர்ல இருப்பீங்க? திருவிழா முடிகிற வரைக்கும் இருப்போம். சௌகரியமா போச்சு. அதே இந்த வீட்டுல நானே பாட்டி மட்டும் தான் இருக்கோம். பாட்டி ஜாஸ்தி வீட்டுல இருக்காது, தோப்பு தருவன்னு போயிடும். தினம் இந்த நேரத்துக்கு வந்தீங்கன்னா தாராளமா போடுவேன். போடுங்க. இது சொம்பு பாத்தியா? 10 ரூபாய் போட்ட மவராசு நீங்க தாங்க. ஏழைகளை பார்த்தா எப்போதுமே என்னுடைய நெஞ்சு எது நெஞ்சு ஒரு இடம். பிரசாதம் வாங்கிக்கணும். என்ன குருக்களே, சௌக்கியமா? நான் ஒன்னும் தப்பு பண்ணல கொள்வாள். ஏன் ராஜ்யத்துல தப்பு செஞ்சா மட்டுமில்ல, நிரபராதிகளுக்கும் தண்டனை உண்டு. நான் சொல்ற காரியத்தை செய்யாட்டா. புரிஞ்சதா குருக்களே? இப்ப நேர ஊருக்குள்ள போற, பஞ்சாயத்தை கூட்டுற, அந்த பட்டணத்துக்காரனை ஊரை விட்டே துரத்துற. புரிஞ்சதா குருக்களே? நீங்க சொல்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல குருக்களியா. நம்ம ஊருக்கு நல்லது செய்யறதுக்கு தான் வந்திருக்கு இந்த தம்பி. மேலும் இந்த ஊரை சேர்ந்தவர் தானே இவரு. இல்லன்னு யார் சொன்னா பிள்ளைவாள்.
அந்த பிள்ளையாண்டான் இந்த ஊருக்குள்ள இருந்தா ஏன் உசுறு மேலோகத்துக்கு பெரும் பிள்ளைவாள். புரியுது சாமி, இது யாரோட வேலைன்னு. குறுக்கலையா, பயப்படாதுங்க. உங்க நிலைமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த வித ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். அப்படியே உங்களுக்கு பயமா இருந்தா இப்பவே என் கூட வந்து என் வீட்டுல தங்கிக்கிங்க. அப்புறம் என்ன சாமி, ஏன் பயப்படுறீங்க? தம்பியே சொல்லிடுச்சுல. இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். நாமெல்லாம் இப்படி தினம் தினம் செத்து பிழைக்கிறத விட நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவனுக்கு ஒரு முடிவு கட்டு. இனிமே அவன் நமக்கு தொல்லை கொடுத்தா போலீஸ புடிச்சு கொடுத்துரும். என்ன சொல்றீங்க? நாங்க என்னங்க சொல்றது? நீங்க தான் இந்த ஊருக்கு தலைவர். உங்க பேச்சுக்கு மறு பேச்சு உண்டா? அப்பாடா, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த தம்பிக்கு உறுதுணையா இருப்போம். தம்பி, இனிமே நீங்க தான் இந்த ஊருக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியா விளங்கணும். ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எனக்கு ஒத்துழைச்சீங்கன்னா அவன் கொட்டத்தை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். வர வர நாட்டுல சில்லறை பை எதுவா போயிடுச்சு. எவனும் சில்லறையே போட மாட்டேங்கிறான். ரங்கம்மா, உண்டியில காட்டு. ரங்கம்மா, உன் சொம்பல் எப்படி 10 ரூபா வந்துச்சு? ஒருத்தர் போட்டாரு. இந்த ஊர்ல 10 பைசாவும் யாரும் போடவே மாட்டான். 10 ரூபா எப்படி வந்துச்சு? அவர் என்ன பரிதாபப்பட்டு போட்டாரு. என் பொண்ணு மகராசி எவ்வளவு பெரிய மனுஷன் போட்டுருக்கான். அரசு மாறு, நானும் பல வருஷமா இந்த ஊர்ல சொல்லுகிறேன். 10 பைசாவும் யாரும் போட்டதே கிடையாது. 10 ரூபா எப்படி வந்துச்சு? உன் மூஞ்சிய பார்த்து 10 பைசா எடுப்பானே தவிர இந்த சொம்பல எவனும் 10 ரூபாய் போட மாட்டான். அரே ஊருக்கோ, இந்த 10 ரூபாயில ஏதோ மர்மம் இருக்குது. அந்த மர்மத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். என்னம்மா பொழுதுக்குள்ள எடுத்துக்க? என்னடி கிண்டலா? ஆமா, நான் ஒண்ணு கேட்ட போச்சுக்க மாட்டியா? என்ன? அவரை பத்தி என்ன பேசிக்கிறாங்க? எவரை பத்தி? அவரே வராரு, கேட்டு சொல்றேன். குளிச்சு 3 நாள் ஆச்சு. அப்படியே குடத்தோட ஊத்துனா முழுசும் நனைஞ்சிருவேன். எப்படி? இந்த லெட்டரை கொண்டு போய் மேனகா கிட்ட கொடுத்துரு. போடா.
என்னுடைய 2 கண்ணாலையும் பார்த்தேன். அவங்க 2 பேரும் சொர்க்கத்துக்கே போயிட்டாங்க. நிறுத்தடா. சொர்க்கத்துக்கு போறாங்கன்னு சொல்றியே, உனக்கு வெட்கமா இல்ல? அவங்கள நரகத்துக்கு அனுப்பிச்சிட்டு வந்திருந்தேனா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அவன் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போறான். இனி அவனை உயிரோட விட்டு வைக்க கூடாது. அங்கதானே இருக்கு விஷயமே. என்னடா சொல்ற? அவனோட உயிர் மூச்சே அந்த நாய் தான் தலைவா. டேய் கருப்பா, அவன் கார்ல தானே போறான்? ஆமா. நாயோட தானே போறான்? ஆமா. ஒரே கல்ல 2 மாங்கா. டேய், அவன் காரை கூறான் கிட்ட பிச்சை வாங்கி ராமாரி. என்ன கிருஷ்ணனி ராமனி இடமாத்திட்ட போல இருக்க? நல்ல பொண்ணு சொன்ன அதே மாதிரி வந்துறிய. பாரு, இனிமே இந்த மாதிரி நீ ரோடு அலைய வேண்டியதே இல்லை. உனக்கு ஒரு நாளைக்கு என்ன வேணுமோ அதை நான் தரேன். இந்த சொம்ப ரொப்ப வேண்டியது என் பொறுப்பு. இத பாருங்க, இனிமே நோட்டா போடாதீங்க. ஏன்? அவங்க ஒரு டெல்லி என்ன சந்தேகப்படுது, அதனால சில்லறையாவே போடுங்க. ஐயோ, சில்லறைய போட நான் உள்ள வச்சிருக்கேன். உள்ள வரலாமா? அவசியம் வரணும். அதுக்காக தான் நான் சில்லறைய உள்ள வச்சிருக்கேன். ஊரா விட்டு என்னத்துக்கு நீ ஊரைய கூப்பிடுற? இதே பார்த்தா உள்ள பாட முடியாது. பாடு. ஊரை விட்டு ஊரு வந்தே ராமாரி. ஹரி ஹரி. உங்ககிட்ட பிச்சை வாங்கி கிருஷ்ணாரி. ஹரி ஹரி. ஹரி அது நிறையாது. பத்தியா, இதான் நம்ம வீடு. உட்காரலாமா? அதுதான் கட்டல. உட்கார உட்கார உட்கார. சில்லறை மாத்தி தரேன். ஏன் பயப்படுறீங்க? நான் அப்படிதான் கொஞ்சம் சோசியல் டைப். அப்படியே கொஞ்சம் ஃப்ரீ. எல்லாரும் அப்படியே சகோதரர் மாதிரி போயிடுவேன். ஒன்ன தவிர நல்லா இருக்க. பிச்சை எடுத்து நல்லா வளர்ந்துருக்கேன் நீ. அந்த டெல்லி மகிழ்ச்சி போட்டுருக்கேன். புண்ணாக போட்டா போயிடும். இல்லைங்க மாமங்க. என்னது? எங்க கூட்டமே வந்துச்சு. ஐயோ, இந்த அடிச்சு உயிரே போயிடுங்க. உயிருங்க.
என்ன அடி பண்ற நீ? அப்படி ஒரு செய்ய தும்போட இந்த முன் பக்கமா போய் அப்புறம் திருப்பக்கமா வா. நான் அப்படியே முன் பக்கமா போய் உங்க மாமன்களை சமாளிக்கிறேன். சீக்கிரம் போ. என் தலையெழுத்து ஒரு பொண்ணு கொஞ்சம் லைக் பண்ணா அதுங்க குடும்பம் ஆயுதத்தோட வருது. இதுக்கு மேல அடிச்சுட்டா உயிர் போயிடுங்க. ஊரை விட்டு ஊரு வந்தே ராமாரி, உங்ககிட்ட பிச்சா வாங்கி கிருஷ்ணாரி. அது நான் உள்ள இருந்ததா போய் சொல்லுது. அதுக்கு என் மேலே நினைப்பு. அந்த நினைப்பை எடுத்துறேன். சாமி எங்களை மனுஷன் சாமி. பாவம் நீங்க என்ன செய்றீங்க? ஐயா இத்தனை அடிச்சா வலிக்குன்ற சாமி. அடிக்கிற முறையில் அடிச்சா எல்லாமே வலிக்கும். நல்ல தத்துவியா பாப்போம். ராமையா காலை விழுந்து கும்பிடு. நாங்க வரோம் சாமி. வரா பத்தி அண்ணா பேசுறேன். அங்க வா தோலை உரிக்கிறேன். நல்ல வேலை தப்பிச்சு. நான் மட்டும் அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன பெரிய கஷ்டம்? என்ன கஷ்டம்? ஒரு 5-6 சொம்பு, ஒரு 3-4 தப்பு, 4-5 ஷாட், இதை தாண்டி வரணும் இவ்வளவுதானே? என் அப்பனும் மாமனும் என் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே பிச்சைக்கே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ வெளியே விட மாட்டேன்றாங்களா? அப்புறம் நம்ம எப்படிதான் சந்திக்கிறது? ராத்திரியில 1 மணிக்கு நாம சந்திப்போம். என்ன ரொம்ப கேவலமா சொல்ற நீ? பகல் பூரா சாட்டையடி தாங்காம எல்லாரும் சாராயத்தை குடிச்சிட்டு படுத்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல வந்துருங்க. ஏதேதோ வளருவாங்க. அதை பத்தி நீங்களும் கவலைப்படாதீங்க. சாதாரணமா வளர்றாங்க, அது தப்பு இல்ல. எனக்கு என்னன்னா நீங்க எல்லா பொண்ணுங்களுமே ஒரே மாதிரி ஆந்திரா கட்டு கட்டிருக்கீங்க. உன்னை நான் எப்படி அடையாளம் கண்டுகிறது? நான் என் தலைக்கு தகர டப்பா வச்சு படுத்திருப்பேன். தகர டப்பா?
டப்பா அவளேதான். ராமாரி, கிருஷ்ணாரி, என்னம்மா நீ இந்த தூண் தூக்குற? ஏமா நீ இவ்வளவு தண்ணி அடிச்சிட்டாளா? நீ தானே வர சொன்ன. ராத்திரிக்குள்ள கையில வச்சிருக்குது. வா எங்க ரங்கம்மா பின்னாடி ஒரு ஆள் சுத்துறதா என் பையன் சொன்னான். அது நூறா? நான் யாரு தெரியுமா? இந்த ஊர்லயே முக்கியமான புள்ளி. முக்கியமான பிள்ளைங்க எதுக்கா வந்த? கேள்விக்குறி மாதிரி இருக்கிற என்ன கேள்வி கேக்குறியா? நைனா, எனக்கு இந்த இடத்துல தோட்டம் தரவெல்லாம் நிறைய இருக்குது. ஒரே திருட்டு பையன் சொன்னாங்களா, காவலுக்கா பதுங்கி பதுங்கி வந்தேன். அதுக்கே எங்களை மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்தது. அதுதான் மாறு வேஷம். பத்தி அவருக்கு சந்தேகம் இல்லை. ரங்கம்மா சொல்லு, இந்த ஆளுக்கு உனக்கு தொடர்பு உண்டா? அவனு பாபா, அது என்ன தொட்டுருச்சு. தொடவே இல்லையே. போய் சொல்லாம சொல்லு. அன்னைக்கு நான் கட்டில உட்கார வச்சு தொடல. எனக்கு கட்டில உட்கார வச்சு தொடாம இருக்க முடியுமா? ஒக்கிட்ட இல்ல, கட்டிக்க. சரி, அப்படி இல்லை, முதல்ல தாலியை கட்டு, அப்புறம் அதை கட்டு. ஐயோ, இவ்வளவு பெரிய தண்டனையா? படுவாவே, தகர டப்பான்னு சொல்லிட்டு ஏதோ தகர தண்டை படுக்க வச்சு என்ன மாற்றி விட்டேனே. அண்ணாச்சி, நீங்க தான் தலைவரா? நினைச்சு பார்த்தாலும் எனக்கு இருக்கிறான்னு இருக்கீங்க. அதுக்கு என்கிட்ட நிறைய தோப்பு தரவே மாங்காய் தேங்காய்லாம் இருக்குது. எல்லாம் உங்களுக்கே கொடுத்துறேன். அப்புறம் நீங்க இந்த மாதிரி தங்கவே வேண்டாம். என்கிட்ட ஒரு பெரிய மைதானம் இருக்கு, கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கும். நீங்களும் அங்கேயே தங்கிக்கங்க, என்ன விட்டுருங்க. நல்ல பையன் நீ, அங்கே தங்கிக்கிறோம். நீ பஞ்சாயத்து வந்துரு. அவனுக்கு வெற்றி மேல வெற்றி கிடைச்சுக்கிட்டே இருக்கு. நாம தோல்வி மேல தோல்வி அடைஞ்சுக்கிட்டே வர்றோம். உங்களை நம்புறதை விட இதுக்கு நானே ஒரு முடிவு எடுக்கிறேன். கடைசியா எனக்கு ஒரு முறை சந்தர்ப்பம் கொடுங்க. பொழுது விடியறதுக்குள்ள அவனை உங்க கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்துறேன். சபாஷ் காத்தா, நீ வெற்றி அடைஞ்சிட்டேனா உனக்கு ஒரு விருந்தே வைக்கிறேன். பையோ, அந்த நாராஜன் பழி வாங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அவனே அவன் கூட்டத்தையும் பூண்டோட முடிச்சுக்கிட்டேன். ஆமா, உன் சபதத்தை நாளைக்கு நிறைவேற்றுறேன். பையா, பாப்பா. செத்து போயிட்டான்ல, செத்தவனுக்கு இல்ல தலைவா, சாவ போறவனுக்கு. என்னடா சொல்றதுக்குள்ள ஆரம்பிச்சீங்களா? வேகம் தான். இல்ல இல்ல இல்ல, உருண்ட உண்மை மற்றபடி நான் பொண்ணை தொட்டது போய். சாமி 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 சாமி, எவ்வளவு பேர் போய் சொல்றா சாமி சாமி, நல்ல நாக்குல கிளிய வச்சு என்னமோ கொய்யா கொய்யான்றான். நாட்டாம காரையா, முடிவை சொல்லுங்க. முடிவு என்ன முடிவு? இந்த பொண்ணை இவனே கட்டிக்க வேண்டியதுதான். நாட்டாம, சுத்த நாட்டாம இருக்கிற நீ இந்த பொண்ணை நான் கட்டிக்கிறதா? அப்புறம் என் தகுதிக்கு அதான் சரி. ஏண்டா எத்தனை பொண்ணு கொண்டாந்து காமிச்சேன் உனக்கு, அத்தனை சரியில்லைன்ட்டிய. என்ன பண்றது, அத்தனை பொண்ணுங்களும் ஒன்றாரியா இருந்துச்சு. அதுக்கு நம்ம வம்சத்துல பார்க்க வேண்டாமா? கேட்டிய பெரிய இடம், இந்த இடம் தானே சரி, இது இந்தியா பூரா இருக்குது. இப்ப நீ இந்தியா மாப்பிள்ள கல்யாணத்தை நிச்சயம் நடத்திட வேண்டியதான். நடக்காது, நடக்கவே நடக்காது. இந்த கல்யாணத்துக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். நீ என்னடா சம்மதிக்கிறது? நான் உன்னை சம்மதிக்க வைப்பேன். நீயா? அண்ணன் ஒத்துக்கீங்கண்ணே.
தகராறு முத்து போகுது. பாவாடை குண்டா என்னடா என்னமோ அண்ணான்னு சொந்தம் கொண்டாடுற? ஆமா, நான் கட்ட போற பொண்ணு நீ கட்ட போற. உன்னை அண்ணன்னு சொல்லாம மச்சான சொல்லுவாங்க. என்னமோ அவனுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சேன். பொண்ணு மூக்கு மொழியுமா லட்சணமா இருக்கிறா. எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு கல்யாணம் நடத்தி வச்சிருங்களா? அப்ப சரி, என்ன பெரியவர இந்த பையனுக்கு இந்த பொண்ணு கல்யாணம் வச்சிடலாம்ல? தாராளமா. ஆனா கண்ணால எங்க குலம் வழக்கப்படிதான் நடக்கணும். எங்க சாதி சனம் இந்தியா பூரா பரவிருக்காங்க. எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சு அவங்க எல்லாம் வந்த பிறந்தான் கல்யாணம். உங்க கும்பல்லாம் அப்படியே பிளைட்ல வந்து சேர்ந்துருமே. வந்து கல்யாணத்துக்கு ஆளுக்கு ஒரு சாட்டையை மொழி எழுதி வைப்பானுங்க. தப்பட்டே மையம் எழுதுவாங்கடா. உங்க குடும்பத்துல இந்த ரத்தம் எங்கேயோ ஓடுது. பாவையா, நான் பாவையா? என்ன மேனகா? உங்களை தான் பார்க்க வந்தேன். என்ன விஷயம்? உங்களுக்கு ஏதோ ஆபத்துன்னு கேள்விப்பட்டேன். யார் சொன்னா? நம்ம ஊர் ஜனங்க ஒண்ணு சேர்ந்து உங்களை காப்பாத்த பரப்பிட்டாங்க. என்ன பத்தி நீ கவலையே படாத. ஐயோ, நான் கவலைப்படல. ஆனா ஜனங்க உங்க மேல அக்கறை ஆயிட்டாங்களே. அப்ப உனக்கு என் மேல அக்கறையே இல்லையா? அக்கறை இல்லாம தான் நான் இவ்வளவு தூரம் ஓடி வரேன்னா, என்னைக்கு இந்த கிராமத்துல உங்களோட முதல் காலடி பட்டுதோ அன்னைக்கே என் நெஞ்சில ஆழமா பதிஞ்சிருச்சீங்க. அனாதையா நிக்கிறேனா, இந்த ஊர்ல வாழ நினைக்கிறதே உங்களுக்காகத்தான். ஏன் கண் கலங்குற? நீ மட்டும் தான் அனாதையா? நானும் அனாதையாகி 10 வருஷமாச்சு. இப்ப எனக்கு அருமையான துணை இருக்குன்னு தைரியம் வந்துருச்சு. என் வேலையில பாதி முடிஞ்சிருச்சு. இன்னும் அந்த நாராஜனை பழிவாங்க நேரம் வரல. அந்த கடமை முடிஞ்ச உடனே முதல் வேலை உன் கருத்துல தாலி கட்டுறது. இந்தியா பூரால இருந்து நம்ம ஜாதி ஜனங்களே நல்லா கேட்டுக்குங்க. நம்ம ரங்கம்மாவுக்கு கல்யாணம். நம்ம குல வழக்கப்படி மாப்பிளைய எல்லாரும் சவுக்கால அடிப்போம். நாடு கண்ட பூங்கொடி காடு கண்ட காரணம் ஒரு முறை என்ன இப்படி ஒரு சொம்பு தொகை கும்பலோட சேர்த்து விட்டு? நானாப்பா சேர்த்து வச்சேன். நீ ஏதாவது சேர்த்துக்கிறேன். 16 10 பெருவாழ்வு வாழணும். இந்த மாதிரி இன்னொரு 16 கொமட்டுதே. எல்லாம் சரியா போயிட்டேன். வலது கால எடுத்து வச்சுவாமா. இந்த சடங்கு பாக்கி இருக்குது. இன்னுமா? எங்க சம்பிரதாயப்படி பொண்ணு தப்படிக்கணும், மாப்பிள்ளை சவுக்கால அடிச்சுக்கணும். இத்த புடிச்சதுக்கு நான் என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும். எல்லாம் கோவரா அவளே அச்சுக்க. அப்படி இல்ல, ஓங்கி ஓங்கி அச்சுக்க. இதுக்கப்புறம் எப்படியா முதல்ல நம்ம கொண்டாடுறது? அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அச்சுக்க. கவலை இல்லையா? போடாடி. எங்கடாவுங்க தாராஞ்சிட்டாங்க. எவ்வளோ போகணும்? அவ்வளவுதான். என்னடா இது? நாட்டுப்புறத்துல சீம சரக்கா? நமக்கு தெரியாம இந்த ஊர்ல எவன்டா குடிக்கிறான்? அட நம்மள ஒரு ஏன்பா இது உண்மைதா? அதான் நீ சினிமாக்கார நாயாச்ச, அதனாலதான் சீம சரக்கா சாப்பிடுற.
அந்த ஒரு டபா நான் தொட்டுக்கிட்டான். பூசிய நான் இருக்கிறேன். நாட்டு சரக்குக்கு கூட வழி இல்லாம அத ஃபாலோ பண்ணி பாக்குறேன். நான் யாரு ராஜிக்க பண்ணிட்டு கொஞ்சம் குச்சிக்கிறேன். குந்துக்கண்ணே குந்து நான் என்னன்றேன்னா குஞ்சு சொல்லுங்க. நான் சொல்லுங்க தம் தூண்டு கூடிய சீவசாரி சாப்பிட்டியா ரொம்ப நாள் ஆகி போச்சியா? என்னடா இது நான் கேட்டுனே கிடக்குறேன். நீ ரொம்ப கவனம் குஞ்சு கிடைக்க இன்னும் அர்த்தம். ஆமா என்ன என்ன லூசுன்னு நினைச்சீங்க? எப்பவுமே டைட்டா இத பார்த்த தலைவர நான் உனக்கு சொல்லிடுது என்னன்னா உனக்கு தகுந்த சிஷ்ய நான் தான். என் கைவரிசையை காட்டுமா? காட்டம் பார். ஐசா லக்கடி ஜப்பான் ஜப்பி லகோ பர்மா தலைவர எனக்கு இருக்குது. அதுதான் தம்பி தலைவர நான் சொல்லிருக்கலாம். சீமை சரக்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு. தம் துண்டியா உனக்கு என்ன செய்யணும் இருக்கா? காலில் விட்டுமா தலைவரா? உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் வாங்கி தரேன். குண்டு விரிஞ்சா மீன் வேணுமா? கவுச்சி கடிக்கு போற. மூளை வேணுமா? கசம் கடிக்கு போற. ஏற்றிட்டா ஏற்றிட கொஞ்சம் அவருக்கு ஊதி ஊதி சார கூட கிடைக்கல. நீதான் சீமை சரக்கா பண்ணாது குடிச்சிருக்க. உனக்கு இன்னும் இனிமே நீதான் எனக்கு தலையிடுறிய. ஞாபகம் வச்சுக்கோ. நல்லஞ்சி நீ பயிர நான் பால பண்ணிட்டு வர்றேன். எனக்கு தெரியும் நம்ம பழைய தலைவரோட நான் யாருக்கும் துரோகம் செய்யல. பாம்ப கண்ட படைய நடுங்குமா? என்ன கண்டது பாம்புகள் நடுங்கு. உசுறு போன இன்னொரு
இதுவும் அந்த பட்டணத்துக்கார வேலையாத்தான் இருக்கும். நம்ம 6 பேரா வந்தோம். அதை பார்த்து இந்த ஊரே நடுக்குச்சு. இப்ப 2 பேர் ஆயிட்டோம். அவன் ஒருத்தரா வந்து இந்த ஊரே வளைச்சுக்கிட்டான். நாளைக்கு நடக்க போற திருவிழாவில் அவனை பைரவா, நான் சொல்றதை கேட்டு நீ வர வேண்டாம், உள்ள போ.
இந்த கிராமத்துக்கே விடிவு காலம் ஏற்பட்டாலும் இந்த தம்பியால உனக்கு தான்மா சுக்கர தசை. கொத்தவரங்க உனக்கு வந்தா கட்டவரங்க ஒட்டாகினிக்கும் தொட்டு விடட்டா ஒட்டாகினிக்கும் தொட்டு விடட்டா கிட்ட பாடி தொட்ட